அதாவது அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சு மனசுனோட பாதி வாழ்க்கையாக வந்துகிட்டு இருக்காங்க. இப்படிதான் நான் வாரம் வாரம் எதையாவது ஒன்று சொல்லி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான ட்ரெய்லர் அப்டேட்னு எதையாவது ஒன்று தீட்டு வருவேன். அந்த வகையில் இன்னைக்கான பிரைம் ஷாட் சீரிஸ்ல நம்ம எடுத்துட்டு வந்திருக்கிறது ஒரு தரமான அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ட்ரெய்லர் அப்டேட் தான். வெல்கம் டு பிரைம் ஷாட் சீரிஸ் எபிசோட் 11. இந்த மாதிரி 3 நிமிஷத்துக்குள்ள மார்வல் மேட்டர்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம கீழே சப்ஸ்கிரைப் பண்ண தெரிவிக்க விடுங்க. அண்ட் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 500K ரீச் பண்ணிட்டோம்னா நம்ம ஆடியன்ஸ்க்காக மட்டும் ஒரு தேட்டர் புக் பண்ணி மொத்த டிக்கெட் இங்கே கொடுத்து உங்க கூட உட்காந்து நான் அந்த படத்தை உட்காந்து பார்க்குறேன். எனிவேஸ் பாலபாலகோலகலன் பேசாம அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயோட ட்ரெய்லர் எப்போ நான் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத பத்தி தட்டி தூக்க தயாரா. முதல்ல இது எப்போ வரும்ன்றதை விட்டுட்டு எப்போ வராது அப்படிங்கிறத பார்த்துட்டு போனோம்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா இருக்கும். ஏன்னா அப்பந்தான் நான் அந்த டேட்டை கரெக்டா சொல்லும் போது எதனால இது வரல அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். முதல்ல இந்த ட்ரெய்லர் அப்டேட்லாம் புத்தகம் இருக்கிறதே நமக்கு பிகெஸ்டி குவாலிட்டியா இந்த நேரத்துல தான் மன்சர் டெக்ஸ்ட்ல பீக்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு ட்விட்டர்ல. அப்படி வரிசையா பார்க்கும்போது அடுத்த டிஸ்னியோட பெரிய படமா வருது மேண்டலோரியன் அண்ட் க்ளோகோ தான். ஏதோ ஸ்டார் வார்ஸ் பேஸ் பண்ணப்பட்ட படம். நான் பெருசா ஸ்டார் வார்ஸ்லாம் பெரிய ஃபேன்லாம் கிடையாது. அண்ட் மேபி ரிலீஸ் பண்ணா அந்த படத்தோட எண்டிங்ல இல்ல அந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த படத்தோட எண்டிங் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. அண்ட் அதே சமயத்துல ஸ்டார் ஃபைட்டரோட ட்ரெய்லரும் அந்த படத்துல போடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. பட் இப்போ அது எதுவுமே நடக்காது. இப்போ டிஸ்னியோட பெரிய படத்துக்கு கூட எந்த ஒரு ட்ரெய்லரும் ரிலீஸ் ஆகாது அப்படிங்கிற பட்சத்துல அவதார் கூட மட்டும் என்ன வெங்காயத்துக்குள்ள அந்த 4 டீசரையும் போட்டீங்கன்ற மாதிரி உங்களுக்கு கேட்க தோணாது. அவதாரோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பட் இப்போ அந்த மாவளோட மார்க்கெட்டிங் டீம்ல இருந்து ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட சொல்லியிருக்காரு. அதை பற்றி நமக்கு ஒரு தெரிய கிடைக்கும். என்னைக்கு ரிலீஸ் ஆகுன்ற டேட் முதற்கொண்டு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம இன்சைடர் ப்ராஜெக்ட் ஹெட்ஸ் இவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தோம்னா ஸ்கிரீனிங் கம்பெனியில ஒர்க் பண்ற ஒருத்தன் இவருக்கு மெயில் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்கிரீனிங் கம்பெனியில ஒர்க் பண்ற பிள்ளைக்கு மே 15 ஒரு இமெயில் வந்திருக்கு. ரூம்ஸோட ட்ரெய்லர் இந்த சினிமா கார்ல போறோம் அப்படிங்கிற மாதிரி. ஏப்ரல் 20 வரைக்கும் அவர் அந்த இமெயில் ஓப்பனே பண்ணலையா. ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடியே அவர் போயிட்டு அந்த சினிமா கார்ல போயிட்டு அந்த ட்ரெய்லர் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாரு. பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் ஓப்பனே பண்ணிருக்காரு. அதே இமெயில ஜூன் 17 வரைக்கும் டூம்ஸ்டேவோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ஆடியன்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஐ மீன் மார்வலோட அபிஷியல் டீம் இவருக்கு இமெயில் பண்ணியிருக்காங்க. அதுல இருந்திருக்கு. அதனால அந்த மனுஷன் அவருக்குள்ளேயே இந்த மேட்டரை வச்சுக்கிறாரு. எல்லா மார்வல் ஒர்க் பண்றவங்க அதுதான் பண்ணணும். அண்ட் இப்போ மேயோட பாதியை தாண்டினதுனால தான் இந்த மனுஷன் இந்த ரிப்போர்ட்டை இவருக்கு கொடுத்துருக்காரு. இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கும் எங்க தொடங்கி இது எங்க முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி. ஜூன் 17 வரைக்கும் இப்போதைக்கு நம்மளால எதிர்பார்க்க முடியாது. இப்போ ஸ்பைடர்மேனோட செகண்ட் ட்ரெய்லர் என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை அடுத்த வீடியோல சொல்றேன். இப்போ அவங்க எல்லாருக்கும் ஒரு தெளிவு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மேட்டர் இவ்வளவு நேரத்துல தான் சொல்ல முடியும். எத்தனை நிமிஷத்துக்கு செல் தட்டிக்கிறான்னு தான் பார்த்தேன். நம்ம பசங்க ரொம்ப ஏங்கி கிடந்திருப்பீங்களே எப்ப ட்ரெய்லர் வேணும்னு. இப்போ அந்த கம்பெனிக்காரன் ஒருத்தனை சொல்றதுனால இது ஓரளவுக்கு நம்பலாம் என்று சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஜூன் 17 முன்னாடி எதிர்பார்க்க முடியாது. அதுக்குன்னு ஜூன் 17 ரிலீஸ் ஆகுமான்னு என் தலையை பிடிச்சி அவனா இருக்கக்கூடாது. ஆனா ஜூன் 17 வரைக்கும் ரிலீஸ் ஆகாதுப்பா, அதுதான் உண்மை. அடுத்து ஒரு வீடியோ அவங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஜலக்கா குஜாலா பாருங்க.